சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. மாமா, என்ன மாமா நீங்களும் கார்த்தியும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அது அவங்க அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் இங்க வந்து நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். கூடவே கார்த்தியும் வந்து உட்கார்ந்துருக்காமா. மாமா, நம்ம வேல்விழியோட கல்யாண ரிசப்ஷன் எவ்வளவு பிரம்மாண்டமா கிராண்டா நடக்குதுன்னு பாத்தீங்களா மாமா? ரிசப்ஷனுக்கு பெரிய பெரிய ஆளுங்களா எவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல. அவங்க எல்லாரோட அன்பும் ஆசீர்வாதமும் நம்ம வேல்விழிக்கு கிடைக்க போகுது மாமா. நம்ம வேல்விழி உண்மையிலேயே கொடுத்து வச்சவல்ல. நம்ம வேல்விழிக்கு நாம யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை அமைய போதும் மாமா. மேகலை அத்தையோட நல்ல மனசுக்கு பரிசாதான் அவங்க பொண்ணு சொர்க்கத்துல வாழ போற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போறா. இத நினைச்சு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு மாமா. கண்டிப்பா உங்களுக்கும் கார்த்திக்கும் கூட இப்படிதான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. என்ன இருந்தாலும் வேல்விழியும் எனக்கு பொண்ணுதான். அந்த குழந்தை நல்லா இருக்கணும். ஆளுக்கு ஒன்னொன்னு பொறுமையா சாப்பிடணும், பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஏய் குடிச்சா தனுங்களா தள்ளுங்க. இத நான் எடுத்துக்கிறேன். அடியே தமிழ், என்னடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? இன்னும் என்ன சின்ன குழந்தைன்னு நினைப்பா உனக்கு? அட நீ வேற, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு எதுக்குமா வயசு? வாய்க்குள்ள ஐஸ்கிரீம் போட்டு அப்படியே ஜில்லுன்னு இறங்க போது அவ்வளவுதானே. எப்பா இன்னொரு ஐஸ்கிரீம் எங்க அம்மாக்கு? எனக்கு வேணாடி, ஐஸ்கிரீம் சாப்பிடுமா, அப்புறம் நீயும் சின்ன குழந்தையாட்ட மாறிடுவ. வேணாண்டி. யாராவது பார்த்தா இந்த கிழவிக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு சிரிப்பாங்கடி. மா யாரு பார்த்தா நமக்கு என்னமா, சிரிச்சா சிரிச்சிட்டு போறாங்க. நீ சாப்பிடுமா. அப்படியே சொல்றேன். சாப்பிடு. இரு இரு இரு, நல்லா இருக்குல்ல? வா கவிதா, பொண்ணு மாப்பிளையும் ரெடி. நல்லா இருக்குடி. ஐயோ வயசு ஆகுதுல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியாது. ஐஸ்கிரீம் கீழே கொட்டி இடத்தையே நார் அடிச்சிட்டீங்க. இல்லம்மா, நீதான். என்ன நீதான்? என் அக்கா உங்க கையில இருக்க ஐஸ்கிரீம புடுங்கி கீழே போட்டாளா? என்ன நீதான் சொல்லுங்க. நான் அப்படி சொல்லலம்மா. வேற எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க இத கிளீன் பண்ணல, இந்த கல்யாணமே நடக்காது பாத்துக்கோங்க. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. கொஞ்சம் இருங்க, நீங்க தொடங்க. அம்மா ஆமா. ஐயோ ஐயோ அண்ணி, மாப்பிள்ளையோட அக்காங்க ரெண்டு பேரும் பாட்டிக்கிட்ட சண்டை போடுறாங்க. பாட்டி பாட்டி என்ன பாட்டி? என்ன பாட்டி? ஒண்ணு இல்லம்மா அதுர. இதுக்கு முன்னாடி இவங்க ஐஸ்கிரீமே பாத்திருக்க மாட்டாங்க போலயே. இவங்க எல்லாம் எதுக்குதான் வந்தாங்களோ? கார்த்திக் வேண்டாம், நில்லு. எல்லாம் என்னாலதாம்மா. பாட்டி உங்க மேல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. அப்படின்னா இவங்களுக்கு வேற என்ன கோவம் ஆதுர? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம்?